காங்கிரஸ் உருவாக்கின அரசு தான், ராகுல் காந்தி உருவாக்கின அரசு தான். ராகுல் காந்தி தான் ஐயுஎம்எல் நேஷனல் லீடர்கிட்ட பேசினாரு, சிபிஐ நேஷனல் லீடர் பேசினாரு, மல்லிகார்ஜுன கார்கே மூலமா திருமாவளவன்ட்ட பேசினாரு. அவருக்கு 5ஐயும் கொடுத்து இந்த 8ஐயும் வாங்கி கொடுத்தது ராகுல் காந்தி தான். இது ராகுல் காந்தி நிறுவன ஒரு அரசு தான். ஆனா என்னோட பார்வை ஸ்டாலினை தோக்கடிச்சது விஜயும் எடப்பாடி பழனிசாமியும். ஸோ விஜய் தலைமையில என்டிஏ தான் பண்ணிருக்கணும். அதுதான் நியாயம், தார்மீகம், ஒரு தர்மம். நீங்க முறைகேடான ஒரு அரசியல், பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியில பச்சவந்தித்தனம், சுயநலம், சந்தர்ப்பவாதம், பல்டி எல்லாத்துக்குமான ஒரு அரசை ராகுல் நிரூபிட்டார். அவர் கட்சி இடம்பெற்ற ஒரு கூட்டணி அரசுங்கிறது ராகுலுக்கு ஒரு வெற்றி தான். பட் இது தார்மீக அடிப்படையில அறம் சார்ந்த அரசு அல்ல. ஏன்னா இவங்கெல்லாம் ஸ்டாலின் முதல்வர்னு படுதோல்வி அடைஞ்சவங்க. மிச்சம் சொச்சம் ஸ்டாலின் முதல்வர்னு 8க்கு 6 விடுதலை சிறுத்தைகள் அவுட்டு, 27க்கு மாணிக் தாகூர் இன்னைக்கு நியமன தலைவராக இருக்கக்கூடிய கட்சி 27க்கு 22 அவுட்டு, 27க்கு 22 தோத்துக்கிட்டு, 8க்கு 6 தோத்துக்கிட்டு, 5-2ன்னு சொல்லி ஸ்டாலின் முதல்வர்னு ஜெயித்துக்கிட்டு ஒரு முறைகேடான லீகலி கரெக்ட், அதை நான் மறவரில் எண்ணிக்கை தான், தார்மீக நெறிக்கு உட்படாத ஒரு அரசை அமைச்சிட்டாங்க. அதுதான் என்னோட பார்வையில இந்த கூட்டணி கட்சிகள் ஒரு மக்களவை தேர்தலில் மக்களால் இவங்களோட பல்டி அரசியலுக்கு தமிழக மக்கள் மக்களவை தேர்தலில் படு அடி கொடுப்பாங்க. காங்கிரஸ் விசிகாவுக்கெல்லாம் நான் உறுதியா நம்புறேன். அதுவும் விசிகாவுக்கு அவங்க விழுப்புரம் சிதம்பரத்தில் வீக்கா தான் இருக்கதாட்டு நான் உணர்றேன். திமுக சார்பில் கொளத்தூர் தொகுதியில சில சந்தேகங்கள் எழுப்பியிருந்தாங்க. அதுக்காக வாக்குப்பதிவுல ரீகவுண்ட் நடைபெற்றது. அதுல இப்போ திமுக சார்பில் குற்றம் சாட்டியிருக்காங்க, இதுல நிறைய முறைகேடுகள், பிரச்சனைகள் நடந்திருக்கு, நாங்க தேவைப்பட்டா நீதிமன்றத்தை அணுகுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவுல ஒரு சார்ஜை முன் வச்சிருக்கிறாங்க. இந்த இஷ்யூ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமா, இல்ல ஜஸ்ட் ஒரு அலிகேஷன் அப்படிங்கிற லெவல்ல அது நின்றுமா? அதாவது ஸ்டாலினோட தோல்விங்கிறது யாராலும் ஜீரணிக்க முடியல. இப்படி நடந்திருக்குமா, இந்த மாதிரி இதாக இருக்குமாங்கிறதான் எல்லாரோட இது. அது அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லாருமே ஸ்டாலின தோல்வி அதிர்ச்சி தான். யாரும் அதை விரும்பலை. அந்த சூழ்நிலையில் திருச்சியில் இடைத்தேர்தல் வந்தால் ஸ்டாலின் வெற்றி பெற்றுவாருங்கிற ஒரு சூழல் கூட அன்னைக்கு இருந்தது. இப்போ அது எல்லா காயமே ஆறுங்கிற மாதிரி நாட்கள் ஆகி அதோடைய அந்த வீரியம் தோத்ததுமே ஸ்டாலினுக்கு மேலே மக்கள் மத்தியில் ஒரு சிம்பதிங்கிறது பற்பல இஷ்யூவில் அதோட திசை மாறுது. இப்போ இப்படி ஒன்று திமுக எடுத்திருக்கிறாங்க. ஒட்டோர் மேபி அவங்களுக்கு நீதிமன்றத்தை அணுகிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு. நீதிமன்றத்தை அணுகும் போது தேர்தல் ஆணையம் அதற்கு தக்க பதிலை சொல்லுன்னு நினைக்கிறேன். நேற்றைய தினம் நான் தமிழக முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை அறிவாலயத்தில் போய் சந்தித்தோம். நான் என் நண்பர்கள் எல்லாம் போய் சந்தித்து தயாநிதி மாறன் உடன் இருந்தார். டிகேஎஸ் தத்துவமேதை டிகே சீனிவாசன், பழைய ஒரு திராவிட இயக்க மூத்த தலைவர், அவரோட சன் டிகேஎஸ் இளங்கோவன், அவர் ராஜ்யசபா உறுப்பினர், எல்லாம் பொறுப்பெல்லாம் இருக்கக்கூடியவர் தான், அவரு கூட இருந்தார். ஆர்எஸ் பாரதி, இவங்கெல்லாம் இருக்கும்போது நான் சில பொதுவான அரசியல் விஷயங்களை பேசிட்டு வந்தேன். அவர் தோத்தது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி தான். அவர் தோற்றிருக்க கூடாதுங்கிறதான் எல்லாருடைய ஒரு பார்வை. இப்போ பல பிரச்சனைகளை நாம் அவர்கிட்ட பேசிட்டு வந்தோம். குறிப்பாக என்னோட ஒரு கருத்தாக இதை சொன்னேன். இது ஏற்காடு தேர்தலோட கலைஞரோட நடவடிக்கையை சொன்னேன். ஏற்காடு தேர்தலோட கலைஞர் ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராட்டு அனைத்து கட்சிகள் ஆதரவையும் கேட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு போராட்டம், காவிரி போராட்டத்தில் அனைத்து கட்சி தோழர்களும் கலந்துக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டை ஆதரிக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் நீங்கள் எல்லாருக்குமே அதை காமன் கால், ஏற்காடு தேர்தலில் கலைஞர் எடுத்த ஒரு முடிவை நீங்கள் எடுக்கலாமேங்கிற ஒரு கருத்தை நாம் முன் வச்சேன். அவர் புன்முறலோடு கேட்டுக்கிட்டாரு. இன்னும் பல கருத்துக்களை அவருடன் பரிமாறிட்டு வந்தேன். பட் அதே வேளையில் இது ஹெவியாக நேற்று தான் போயிட்டு இருந்தது. இதை பற்றி அவர்கிட்ட நான் எதுவும் பேசலை. அது சட்டம் என்ன பண்ணுதோ அது பண்ணட்டு, சட்டப்படியான இதுகளை திராவிட முன்னேற்ற கழகம் அணுகலாம். அவங்க ஒரு சந்தேகத்தை மட்டும் கிளப்பிக்கிட்டு நீதிமன்றத்துக்கு போவாங்களாங்கிறதுல அவங்க சந்தேகமா இல்லை. முக்கியமான சில விஷயங்களை சொல்றாங்க. 30% மிஷினுக்கு மேல போதுமா, அதை பாதுகாக்கலாம், அதில் உள்ள சீல்கள் புதுசா இருக்கு, அதில் உள்ள அட்ரஸ் புதுசா எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆதாரத்தோட அவர் குற்றம் சாட்டுறாரு. நிச்சயமா அப்படி இருக்கும்னா அவங்க நீதிமன்றத்தை அணுகலாம். தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக அவங்களுக்கு ஒரு உண்மையிலே அந்த இது எப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். ஸோ
அவங்க சட்டமும் நீதித்துறையும் தான் அதற்கு வெளிச்சம் காட்டணும். எப்படி இருக்குது உண்மை நிலைமை என்னங்கிறது நீதிமன்றத்தில் தெரியும். அதுக்கு அவங்க வந்து நீதிமன்றத்தை அணுகணுங்கிறது என்னோட பார்வை. ஓகே. ஆனா இப்போ சென்னை சோன் ஃபுல்லாவே விஜயோட அலை ஹெவியா வீசி இருக்கு. அதனாலதான் வேட்பாளர் யாருன்னே தெரியாம எல்லா தொகுதியிலையும் விஜய் கட்சி ஜெயிக்கக்கூடிய சூழல் வந்துச்சு. ஆனா இப்படி இருக்க சூழல்ல இவங்க ரீகவுண்ட் கேட்டு அதுல அகைன் டிவிகே சரியான முறையில தான் ஜெயிச்சிருக்கு, விஎஸ் பாபு தான் ஜெயிச்சதுன்ற ஒரு விஷயம் வரும்போது அது ஸ்டாலினுக்கு இன்னொரு ஒரு செட்பேக் தானே, தோல்வியை மறுபடியும் ரிமைண்ட் பண்ற மாதிரி ஆகும்ல அது. அது உங்களுக்குள்ள சந்தேகத்துக்கு பிரேமா பேசி இருந்தா நீதிமன்றத்துக்கு போங்க அல்லது விட்டுருங்க, அவ்வளவுதான். இது அவங்க தான் முடிவு எடுக்கணும். நாம என்னோட பார்வை வந்து சென்னையில் அதிமுக ஒரு ஃபைட்டை கொடுக்காதது வந்து தாவேகா எழுச்சிக்கு ஒரு காரணம். இப்போ நீங்கள் விழுப்புரம் சிதம்பரத்தில் பாமக ஒரு சைடு, விசிகா ஒரு சைடு இருக்கும்போது வந்து ஒரு டஃப்பான ஃபைட் இருக்கும்போது அங்கே தாவேகா வந்து 3வது போயிட்டு, விழுப்புரம் சிதம்பரத்தில் தாவேகா 3வது போயிட்டு, திருமாவளவனோட அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஒரு பதற்ற தன்மைக்கும் அது ஒரு காரணம். திமுக வந்து வெற்றி பெற்ற தாவேகா அணிக்கு வருவாங்களா, தாவேகாவை தோக்கடிக்கிறதுக்கு மற்ற எல்லா கட்சிகளும் சேர்ந்து கலைஞர் எல்லாரும் சேர்ந்தா தோக்கடிச்சிடலான்னு சொல்லுவார் இல்லையா, அந்த ஒரு முடிவுக்கு போவாங்களா? கண்டிப்பாக தோல்வியடைஞ்சு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் வெற்றி பெற்றவங்களை தோக்கடிப்பாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் விழுப்புரம் சிதம்பரத்தில் தாவேகாவுக்கு செல்வாக்கு ரொம்ப கீழே 3வது இடம் தான். எடப்பாடி, ஸ்டாலின், தாவேகாங்கிற விஜயங்கிற லெவல் இருக்கனால அவர் திமுகவுக்கு ஆதரவான சில பேச்சுகளை பேசிகிட்டு இருக்கிறாருன்னு சொன்னால் அங்கே வந்து டஃப் ஃபைட் இருந்தது, தாவேகாவால் நுழைய முடியல. இங்கே அதிமுக பாஜக கூட்டணியும் சரியாக ஒர்க் அவுட் ஆகாமல் கீழே போகும்போது இந்த பகுதியில் வந்து தாவேகா எழும்பி வந்துட்டதா தான் நான் பார்க்குறேன். ஓகே. இப்போ ஏடிஎம்கே ஒருவேளை இங்கே ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா விஜய்க்கு இவ்வளோ பெரிய ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருந்து அண்ணாமலை தலைமை ஏற்று அந்த கூட்டணி பலமாக இருந்துன்னு சொல்லியிருந்தேன்னா அது இருமுனை போட்டியாட்டே போயிருக்கும். இருமுனை போட்டிங்கிறது இல்லை, எடப்பாடியால் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாதுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் சுமார் 150 தொகுதிக்குள்ளே வந்ததுனால தான் தாவேகா அந்த தொகுதிகளில் எழும்பி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அந்த இருமுனை போட்டி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய விழுப்புரம், சிதம்பரம் போன்ற பகுதிகளில் தாவேகா 3வது இடத்துக்கு தான் இருந்தது. ஸோ இது வந்து அரசியல் சூழ்நிலை, சர்க்கம்ஸ்டன்சஸ் தான் ஒரு புதிய கட்சியை நிர்ணயிக்குது. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தாவேகாவுக்கு சென்னை போன்ற பகுதிகளில் ரொம்ப லகுவாக வந்தது. விழுப்புரம் போன்ற, சிதம்பரம் போன்ற பகுதிகளில் சென்னையில் உள்ள அந்த ஃபைட்டே இல்லை, ஏறி போயிடலாங்கிற ஒரு சூழ்நிலை அங்கே இல்லாமல் வன்னியர் வர்சஸ் பறையர், பாமக வர்சஸ் விசிகா, ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமிங்கிற அந்த சூழல் இருந்தனால அங்கே 3வது இடத்துக்கு போனதான் நான் கணிக்கிறேன். அப்போ விஜய்க்கு விழுந்த ஓட்டுகள்ங்கிறது விஜய் ஃபேவர் ஓட்டா இல்லாம வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டு அப்படின்னு பாக்குறேன். ஆன்டி டிஎம்கே, ஆன்டி ஏடிஎம்கே இந்த மாதிரி அடிப்படையில் வந்த ஓட்டா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலை விஜயோட வெற்றி வந்து அண்ணாமலை அடுத்தால தான் 31 ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக வந்து எமர்ஜ் ஆகலான்னு நினைக்கிறாரு. அண்ணாமலை தான் நினைக்கிறாருங்கிற போது அவர் அரசியலில் இருந்தவர், பாஜக தலைவராக இருந்தவர், மோடிக்கு செல்லப்பிள்ளையாக இருந்தவர், அமித்ஷாவை பார்த்து பேசக்கூடிய அளவு சக்தி படைத்தவர், ஆல் இண்டியா இமேஜ் கொண்டவர், கேரளாவில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, கர்நாடகாவில் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. பல வகையில் தமிழ்நாடு பாஜகவை தமிழிசை அம்மையார் காலகட்டத்தில் ஏதோ குறைஞ்ச விழுக்காட்டில் இருந்து பல மடங்கு 2 இலக்கத்துக்கு கொண்டு வந்தவர். தமிழிசை அம்மையார் கோவப்படலாம், பட் உண்மை தான். நம்ம அதில் ஜாதி அடிப்படையெல்லாம் ஒன்றும் இல்லை. தமிழிசை அம்மையார் காலகட்டத்தில் பாஜகவில் இருந்து அதோட 3 மடங்கு பெருசாக கட்சி பலத்தில் அண்ணாமலை இருக்காருங்கிறது தான் உண்மை. இது நம்ம மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜாதி அடிப்படை மோடியோட செல்வாக்கு அண்ணாமலைக்கான செல்வாக்கு கிடையாதுன்ட்டு பலரும் சொல்றாங்க. மோடி பிளஸ் அண்ணாமலை செல்வாக்கு தான், அதை அண்ணாமலையும் உணர்றாரு. அதனால தான் மோடி கிட்ட அவர் கிளாஷ் பண்ணாண்டாம் 29லன்னு அவர் ஒதுங்குறாரு. ஸோ அவர் அண்ணாமலை அதில் ப்ரூடண்டாக தான் போகிறேன். அவரோட அந்த ப்ரூடண்ட் அப்ரோச்சை மோடி பாராட்டுறாரு, அமித்ஷா பாராட்டுறாரு, நிதின் ஆபின் சிங்கா பாராட்டுறாரு, இவர் சந்தோஷ் பாராட்டுறாரு, போன்ற மோடி லாயலிஸ்டும் அதை பாராட்டுறோம். அண்ணாமலை மேலே பொறாமை கொண்டவங்க, பலகீனமானவங்க, செல்வாக்க இழக்க செய்தவங்க பொறாமையில பேசுவாங்க. அதுக்கு நாம பொறுப்பல்ல. மேலிட தலைவர்கள் அண்ணாமலை 29ல் மோடி கிட்ட கிளாஷ் ஆகாததை ஓகேங்கிற லெவலில் தான் பார்க்குறாங்க, நல்லதுன்னு தான் அதை பார்க்குறாங்க. நானும் மோடிஜி சைடில் சொல்லும்போது அண்ணாமலை எப்படியாவது நம்மளை சபடைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு, ராகுல் ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இது பண்ண மாட்டார். மாநில அரசியல் அவரோட இது போயிட்டு போட்டு மக்களவை தேர்தலையும் வரும்போது நமக்கு எதிராக போக மாட்டாருங்கிறதான் நான் உறுதி கொடுத்துருந்தேன். இதுவரை அவர் எதிராக போகல. ஆதரவாக வர்றதுக்கான முயற்சி கூட நம்ம பண்ணுவோம். ஆதரவு வராருங்கிறது அவரோட முடிவு. இப்போ அவர் கொஞ்சம் எதிர் திசையில ப்ரோ விஜயாட்டே தன்னோட
நடவடிக்கைகளை வைக்கிறாரு, காக்கி பேண்ட் வெள்ளை செட்டு புற விஜயாட்டு வர்றாருன்னா, அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, சட்டமன்றம்னா 18 விழுக்காடு அந்த வாக்காளர்களும் தன்னோட லீடர்ஷிப்புக்கு வர்றதுக்கு இதானவங்க, அந்த ஓட்டுக்கள் எடப்பாடி சிஎம்னு தான் சிஎம் கேண்டிடேட்டா நிற்காதனால அதுல ஒரு கணிசமான பகுதி ஒரு 10-12 விழுக்காடு விஜய்க்கு போயிட்டுன்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ தனக்கு வர வேண்டிய ஓட்டு, தான் முதல்வர்னு வரக்கூடிய ஓட்டு விஜய்கிட்ட இருக்கும் போது விஜய் அரசுக்கு சிறு குழந்தைகள் நடைபெறும். எந்த பாயிண்ட்ல வந்து தனக்கு வர வேண்டிய ஒரு 10 to 12% ஓட்டு விஜய்க்கு போனதா அண்ணாமலை நம்புறாரு? எந்த பாயிண்ட்ல அது அவருக்கு அவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும்னு அவர் உறுதியா நம்புறாரு? அதுதாங்க அவர் வந்து விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. அதைத்தானுங்க நான் சொல்றேன். இல்ல எந்த பாயிண்ட்ல அவர் நம்புறாரு? அவர் நடவடிக்கை அதை காட்டுதுங்கிறதா நான் சொல்றேன். அவருக்கு நடவடிக்கை ப்ரோ விஜய் பண்றாரா இல்லையா? ப்ரோ விஜய் தான் பண்றாரு. சாஃப்டா டீல். அப்போ அந்த ஓட்டு தான் முதல்வர்னு வர வேண்டிய ஓட்டு தான் முதல்வரா நிற்காததுனால விஜய்க்கு போயிட்டு 31 தனக்கு வருங்கிற ஒரு கணக்கு அவர் போட்டு போறாரு. அப்போ விஜய்க்கு இது மேட்டரே இல்லை. இப்போ வந்து அவரு ஆன்டி விஜய் பண்ணி அந்த விஜய் எதிர்ப்பு ஸ்டாலினுக்கோ எடப்பாடிக்கோ ஆதரவாட்டு ஆக்குறதுக்கு அவர் தயார் இல்லை. நீர்நிலைகள் 50% காணல, இவ்வளவு இருந்து இவ்வளவு காணலன்னு சொன்னா விஜயா குறை சொல்றாரு. பழைய கவர்மெண்ட் தானே குறை சொல்றாரு. அப்போ பழைய கவர்மெண்ட் மீண்டும் எமர்ஜ் ஆகக்கூடாதுங்கிற அளவுக்கு அந்த அரசியலை பண்றாரு. அதே வேளையில தான் முதல்வர்னு நிற்க முடியாம போன சூழ்நிலையில அந்த வாக்குகள் விஜய்க்கு போனதா அவர் கருதுறாரு. இதுதானே நம்ம பேச முடியும். இதை தாண்டி நீங்க என்ன எவிடன்ஸ் கேக்குறீங்க? கருதுறாரு, அதுல உண்மை இருக்கும் நம்புறீங்களா நீங்க? உங்களோட கணிப்பு என்ன? அந்த அவரு சிஎம்னு சொன்னா விழுந்த வாக்குகள் வந்து எடப்பாடிக்கு விழலையே. எடப்பாடி நீங்களே சொல்லியிருக்கீங்க, எடப்பாடிக்கு இந்த எலெக்ஷன்ல லாஸே இல்ல, அவருக்கு 1% கூட தான் செஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. லாஸ் இல்லைங்கிறது உண்மைதான். இந்த 18 விழுக்காடுல இருந்து கெயினும் வரலையே. அதான் பிஜேபியோட ஓட்ஸ் வந்து கெயின் ஆகல அப்படின்ற 38-41 தானே பேசினாங்க அமித்ஷா. 38 வரலையே, 27 தானே வருது. அப்போ அவருக்கு ஓட்டு அவருக்கு விழுந்திருக்கு. அண்ணாமலை மோடி தலைமையில் எடுத்த ஓட்டுல பெரும்பகுதி விஜய்க்கு போயிருக்கு. ஆந்திரா கர்நாடகா போச்சு, விஜய்க்கு போயிருக்கு. விஜய்க்கு தானே போயிருக்க முடியும். அப்போ அண்ணாமலையும் அந்த லாஜிக்கை தானே பார்ப்பாரு. ஸோ அண்ணாமலையும் லாஜிக்கலா தானே பார்ப்பாரு. கோயம்புத்தூர்ல 2வது இடம் வந்தாரு. தமிழிசை வந்து இது டெபாசிட் தான் வாங்கியிருக்காங்க. அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது தமிழிசைக்கு எவ்வளவு பெரிய ஓட்டு வந்தது, அண்ணாமலைக்கு கோயம்புத்தூர்ல எவ்வளவு பெரிய ஓட்டு வந்தது, ப்ரொஃபசர் சீனிவாசனுக்கு எவ்வளவு பெரிய ஓட்டு வந்தது. இந்த ஓட்டுகள் எல்லாம் எடப்பாடி தலைமைக்கு டிரான்ஸ்பர் ஆகல. அதையெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் இல்லாம அதை அசம்பிளியோட கம்பேர் பண்ணி பார்த்துட முடியுமா? அசம்பிளியோட கம்பேர் பண்ணுங்க, பண்ணாம போங்க, அது உங்க விருப்பம். அதுக்கு இதுக்கு எங்க போச்சுங்கிறதுக்கு நான் பேசுறேன். அது அசம்பிளியோட அது கம்பேர் பண்ண முடியாது. அசம்பிளி வேற, பார்லிமெண்ட் வேறன்னு சொல்லும் போது அந்த பார்லிமெண்ட்டுக்கு விழுந்த ஓட்டு அடுத்த தேர்தலில் இப்படி டிராவல் ஆயிருக்கு. அது அடுத்த அசம்பிளிக்கு தனக்கு வரும்னு அண்ணாமலை கருதுறாரு. அதுக்கு நம்ம அசம்பிளியில தனக்கு விழுந்த ஓட்டு, பாராளுமன்றத்தில் தான் தலைவராக இருந்து விழுந்த ஓட்டு அசம்பிளியில விஜய்க்கு போயிருக்கு. அப்போ விஜய்க்கு ஆதரவா டிராவல் பண்ணா 31 எடுத்துடலாம் அவர் கணக்கு போடுறாரு. அப்ப விஜயோட வீக்னஸை எக்ஸ்போஸ் பண்ணும்போது தானே அது திரும்ப அண்ணாமலை நோக்கி வரும். விஜய்க்கு சாஃப்ட் டவுன் எடுத்தா அது அவர் கணக்கு இப்படி எடுத்து போறாரு. நீங்க வேணா அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் என்ன சொல்றாரு நீ கேட்டுங்க. ராகுல் காந்தி இன்னைக்கு தமிழ்நாடு வந்திருக்கிறாரு, மாவட்ட தலைவர்களை சந்திக்கிறாரு, அது போக நீட்டால பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸையும் சந்திக்கிறாரு. ஸோ ராகுலோட வருகை எந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் உள்ளதுன்னு நினைக்கிறீங்க? ராகுல் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷனுக்காக விஜய்க்கு தேவை. நம்ம இல்லைன்னு பொய்யா சொன்னாது பொய்யா போயிடாது. ஸோ ராகுலுக்கும் தோத்து போன ஸ்டாலினை விட வெற்றி பெற்ற விஜய் தேவை. ஸோ அவங்க ஒன்னாதான் இருப்பாங்க. ஸோ ராகுல விஜய் சிஎம்மா சொல்லக்கூடிய பட்சத்தில் அடுத்தபடியா இந்த அணி கூட சிபிஎம் சிபிஐ ஒட்டிக்குவாங்க, இந்த அணி கூட திருமாவளவன் ஒட்டிக்குவார், ஐயுஎம்எல் இவங்க தான் இருப்பாங்க. இந்த அணி விஜய் ராகுல் சென்ட்ரிக்கா உள்ள அணியில திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து பிரிஞ்சு வந்த 5 கட்சிகள்ல மதிமுக தவிர மற்ற எல்லாரும் நின்றுடுவாங்க. மதிமுகவும் இங்கேயும் நிற்கலாம், அல்லது மோடி கிட்ட ஒரு ஆப்ஷனை ஓபன் பண்ணி என்டிஏக்குள்ளேயும் வரலாம். இதுல மதிமுகவுக்கு மட்டும்தான் என்டிஏ ஆப்ஷன் இருக்கு, மோடி ஆப்ஷன் என்டிஏ ஆப்ஷன் இல்ல. யாருமே திமுக ஆப்ஷனுக்கு போக மாட்டாங்க, 100% போக மாட்டாங்க. எப்படி பார்த்தா அப்கமிங் எலெக்ஷன்ல ஆனா இப்போ வீரபாண்டியனா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், இன்னும் டிஎம்கே கார்டை ஓபன்லயே தானே வச்சிருக்காங்க, நடிக்கிறாங்க. அதனாலதான் சான்ஸ் எடுக்காண்டான்னு விஜயும்
காமன் மினிமம் இல்ல ப்ரோக்ராம். எதனால நடிக்கிறதா சொல்றீங்க? ஈவன் டிவிகேக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணா கூட ஸ்டாலின் எங்க- ரெஸ்பெக்டா பேசுறாங்க, அதுக்கான வேல்யூ கொடுக்குறாங்க. அவர் ஒரு டால் லீடரா வேல்யூ எங்க பண்றாங்க. அவ்வளவுக்குள்ள பைத்தியக்கார பயலா நாட்டுல இருக்கான், விவரம் தெரியாதவன் நாட்டுல இருக்கான். ம், ம். ஸ்டாலின் தோத்துட்டாரா இல்லையா? தேர்தல்ல தோத்துட்டாரு. நீங்களும் ஸ்டாலினோட சேர்ந்து படுதோல்வி அடைஞ்சவங்களா இல்லையா? ஆமா. சதை இருக்க இடத்துல கத்தி ஆடும். பலாப்பழத்தை வெட்டி வச்சா ஈ மிக்கும்னு 35 விழுக்காடு எடுத்த விஜய்கிட்ட தானே நீங்க வந்து சேர்ந்திருக்கீங்க. ஏன்னா தோத்து போய் தானங்க சேர்ந்திருக்கீங்க. இல்ல, அது ஒரு ஒரு அரசியல் உடன்பாடு. தோத்து போன இடத்துல திரும்ப எப்படிங்க ஜெயிக்க முடியும்? ஓகே, அவங்க திரும்ப இங்க வந்தா வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்ல, அதனால அங்கதான் இருப்பாங்கன்னு சொல்றீங்க. எங்க இவ்வளவுக்குள்ள கார்த்திக் புரியாமலா இருக்கிறீங்க இல்ல, உங்களோட எனக்கு சந்தர்ப்பத்தை. புரியுதா? இல்ல எனக்கு புரியுது, ஆனா அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டுக்குன்னு ஒரு அது value அப்படிதான் இருக்கு. நடிப்பாங்க. நம்ம interview- உங்களுக்கு என்னங்க செல்வாக்கு இருக்கு? 0.4% தனிச்சிருக்கும் போது 0.4% சிபிஎம் சிபிஐ, 0.7% திருமாவளவன். அவங்க இருக்கக்கூடிய அலைன்ஸ்க்கு ஒரு கிரெடிபிலிட்டி கிடைக்கல. அவங்க ஒரு அதான் இங்கதான் பாதி பேர் பாஜக எதிர்ப்பு உங்களுக்கு கிரெடிபிலிட்டி கொடுப்பானே ம், தமிழ்நாட்டுல. அப்படி பண்ணது தப்பு, நீ ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லிக்கிட்டு துரோகம் பண்ணது தப்புன்னு எத்தனை பேர் சொல்றா? நான் மட்டும்தான் மோடிக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். வேற யார் சொல்றா? இது முறைகேடான அரசியல். இந்த நாட்டுல நீதி நியாயம் எல்லாத்தையுமே மோடி எதிர்ப்புங்கிறதுல ஒரு சாக்கு போக்கா சொல்லி தப்பிடலாங்கிற மாதிரி ஒரு முறைகேடான சந்தர்ப்பவாத பச்சோந்தித்தனமான பல்ட்டி அரசியலை இவ்வளவு பண்ணியிருக்காங்கிறது நான் மட்டும்தானே சொல்றேன். மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல ராகுல் காந்திக்கு ஒரு கவர்மெண்ட் அவர் சப்போர்ட்டா வருது. பட் அது ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லிக்கிட்டு தோத்து மிச்ச சொச்சத்தை வச்சுலாம் நடத்துறீங்க. அதை எப்படி மக்கள் ஏத்துக்குவான் நாளைக்கு மக்களவை தேர்தல்ல? நீங்க பண்ணது அறம் சார்ந்த அரசியல் அல்ல, அநாகரிக அரசியல், முதுகுல குத்தக்கூடிய அரசியல். ஆனா அவங்க தங்களை ஒரு சக்சஸ்ஃபுல் மதசார்பற்ற அணியா தன்னை அதுதாங்க இந்துக்களுக்கு இங்க உணர்வு இல்ல. கிறிஸ்தவ முஸ்லீம் என்ன மத சார்பு பண்ணாலும் என்ன அநீதி பண்ணாலும் மோடி எதிர்ப்புன்னு நீதி நியாயத்தை பார்க்காம கிறிஸ்தவர்கள் ஓட்ட போட்டுருவான், இந்துக்களுக்கு விவரம் கிடையாதுன்னு நினைக்கிறான். அவ்வளவுதான். அது இந்துக்களுக்கு ஸ்டாலின் நாடார் தோன்றானா விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி பேசிட்டு இருக்கிறேன். சொல்ற ஆங்கிலே பார்த்தா கூட மக்கள் வந்து இந்த அணியை ஒரு கிரெடிபிளான அணியா தான் பாக்குறாங்களா? இந்த அணி வந்து 35 விழுக்காடு விஜய் எடுத்த பிறகு இவங்க மூலமா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 விழுக்காடாவது இவங்களுக்கு கூடுதல் வந்திருக்கும். above 40 தான். இந்த அலைன்ஸ்க்கு above 40 தான். இத வந்து 25 விழுக்காடு பலத்துல இருக்கக்கூடிய ஸ்டாலினால எதிர்கொள்ள முடியாது. ஆனா இவங்க வந்து ஸ்டாலின் நடிக்கிறாங்க. நாங்க விஜய் பிஜேபி கூட நெருங்கிட்டாரு, அதனால உங்ககிட்ட வந்துரும் போலியா பொய்யா மோசடியா நடிக்கிறாங்க. ஸ்டாலின் அந்த அளவுக்கு ஏமாளி இல்ல. அவரும் ஸ்டாலின் அவரா இருக்கிறாரா? நீங்க வானத்தை போல காமெடி மாதிரி கூட அதை எடுத்துக்கிடுங்களா? நீங்க வந்து என்ன ஏமாத்துறாங்க, நான் உங்களை பாராட்டு அதே மாதிரி எடுத்துக்கிடுங்க. ஸ்டாலின் அதுல ஏமாளியா இருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு 2014 பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம கலைஞர் என்னாச்சு? அப்ப ஜெயலலிதாக்கு ரிசல்ட் கிடைச்சது. ஆமா, அவங்களும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம தான் அவங்களே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். சரி, அப்புறம் கையை கைப்பற்றுங்கன்னு அந்த எலெக்ஷன்ல ரன்னிங் டைமே கலைஞர் பேசினார்ல, என்ன ஆச்சு? அவங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் தான். 2024 எடப்பாடிக்கு என்னாச்சு? நெகட்டிவ் ரிசல்ட் தான். சந்திரசேகர் ராவுக்கு 24 என்னாச்சு? நெகட்டிவ் ரிசல்ட் தான். அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வேணும். விஜய்க்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் தான். ராகுலுக்கு ஸ்டாலின் மேல வன்மம் இருக்கு, கலைஞர் மேலே வன்மம் இருந்தது. அது மோடி மேல எந்த ஜாதிய வன்மமோ அதே ஜாதிய வன்மம் தான். இந்த தீகாக்காரன் இதை பேச மாட்டான். ஜால்ரா கிறிஸ்டின் முஸ்லீமுக்கு ஜால்ரா அடிச்சு பேசுவாப்புல. மோடிய என்ன சொன்னாப்புல? ஜனுதாரி இந்துன்னு சொன்னாப்புல. அப்ப என்ன டேஷ் இது? நீ மட்டும் என்ன பூனல் அணிந்த உயர்ந்த என்று மோடி கீழான இந்துன்னு தானே சொல்றாப்புல. சத்திராயத்தை பெற்ற கவுல் பிராமணர் சட்டைக்கு வெளியே பூனலை போட்டுக்கிட்டு அதே வன்மம் தான் ராகுல் காந்திக்கு கலைஞர் மேலையும் ஸ்டாலின் மேலையும். ஸ்டாலின் புரிஞ்சுக்கிடுவார் நான் நினைக்கிறேன். நீங்க பிறந்த நாளுக்கு வாழ்த்து போடும் போதே என்ன பதில் போடுறாரு? அப்போ ராகுலுக்கு இங்க கிறிஸ்டின் முஸ்லிம்கிட்ட வேல்யூ இருக்கு, அவரை விஜய் என்டர்டெயின் பண்ணுவாரு. மீதி இந்த விஜய் அவரை என்டர்டெயின் பண்ற மாதிரியே தெரியலையா? காங்கிரஸ் இருந்தோம், ராகுல் இருந்தோம், அங்க 2 மந்திரி இருக்கலாங்க மந்திரி சபையில. சார் அது மட்டும் இப்ப தமிழ்நாடு ஆறாரு ஒரு 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 மரியாதை நிமித்தமான இதெல்லாம் சப்ப மாட்டுருங்க. இல்ல அது பிஜேபிக்கு பயந்து டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறதா ஒரு இதெல்லாம் சப்ப மாட்டுருங்க. இதெல்லாம் இம்மெட்டீரியல் மேட்டருங்க. இல்ல அதுக்கு வேல்யூ இல்லையா? அப்போ அதெல்லாம் வேல்யூ கிடையாது. இல்ல டிஎம்கே அலைன்ஸ்ல இருக்கு. அதெல்லாம் சும்மா இந்த வீடியோக்குள்ள பேசிக்கிட்டு இந்த கிறிஸ்தவ முஸ்லிம்களை திருப்திப்படுத்துறதுக்கு அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது மெட்டீரியலா எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அவங்க மந்திரி சபையில இருக்கிறாங்க. அப்ப விஜய் ராகுல் சந்திக்கிறதெல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதெல்லாம் அவங்க ஒன்னாதான் இருக்கிறாங்க, ஒன்னாதான் போவாங்க.
இவங்களும் ஒன்னா தான் இருப்பாங்க. தேசிய அளவுல அப்ப காங்கிரஸ் சார்பில் பிஜேபிக்கு எதிராக ஒரு விஷயம் முன்னெடுத்தா அதுல விஜயோட பங்களிப்பே இல்ல, அவங்க கட்சியோட பங்களிப்பே இல்ல, அப்புறம் எப்படி அவங்கள கிரெடிபிள் அலைன்ஸா ராகுலால கன்சிடர்? அந்த மந்திரி சபையில தானே தொடர்றாங்க, காமன் மினிமம் ப்ரோக்ராம் தானே பண்ண போறாங்க. நீங்க ஸ்டாலினை ஏமாத்ததுக்கு கிரெடிபிள் இல்ல அங்க எங்க சொல்லிட்டு இருந்தாருன்னா அது 4 பேர் இந்த தீக்காக்காரன், இந்த கிறிஸ்டின் முஸ்லீமுக்காக அரசியல் பேசுறவன் பேசிட்டு இருப்பான். கிறிஸ்டின் முஸ்லீம் மட்டும்தான் ஓட்டு இருக்கா நாட்டுல? சந்திரசேகர் ராவுக்கு பாடம் என்னன்னு ஸ்டாலினுக்கு தெரியாதா? 2014 பிஎம் கேண்டிடேட் இல்லாம ஸ்டாலின் என்னன்னு ஸ்டாலினுக்கு தெரியாதா? 2024 எடப்பாடிக்கு என்னன்னு தெரியாதா? சோ ராகுலும் விஜயும் ஒன்னாதான் நிற்க போறாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்டிஏ தான் அப்படின்னு சொல்றீங்களா? அதுக்கு 4 இருக்கு, அது நான் மறுக்க வரல. இவங்க தோத்து போனதுனால உங்க முதுகுல குத்திட்டு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுல ஒரு பாய்சனஸ் பர்சனான பாய்சனஸ் வார்த்தை அப்படியே போட்டு ராகுல் காந்தியாவது ஆனஸ்டா தெளிவா நிற்கிறார். இது கம்யூனிஸ்ட்காரங்க அது கூட இல்லாம நேர்மையற்ற முறையில செயல்பட்டு இருக்காங்க. முதல்ல குத்திட்டு போன ராகுல் காந்தி ஆனஸ்டா குத்திட்டு போயிட்டாரு. கம்யூனிஸ்ட்காரங்களும் விடுதலை சிறுத்தைகளும் நேர்மையற்ற முறையில ஒரு ஒரு பச்சவந்தித்தனமா ஏமாத்துறாங்க இவரை ஸ்டாலின். ஆனா ஸ்டாலினோட செயல்பாடுகள், சமீபத்திய செயல்பாடுகள் எப்படி புரிஞ்சுக்க முடியுதுன்னா, நான் தனியா நின்று தோத்தாலும் பரவாயில்ல பிஜேபி பக்கம் போயிட மாட்டேன் அப்படிங்கிறது தானே அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ். இல்ல பார்லிமெண்ட்ல எல்லாத்துக்குமே ஒரு டிரான்சிஷன் பீரியட் வேணும். ஓகே, ஓவரா பிஜேபி சைலண்டா இருந்தா அந்த டிரான்சிஷன் பீரியடுக்கான ப்ராசஸ் நடக்கும். ஆன்டி காங்கிரஸ் முதல்ல ஹெவியா பண்றாரு, ஆன்டி பிஜேபி தான் ஹெவியா தெரியும். ஆன்டி பிஜேபிங்கிறதுல வந்து நீங்க கொஞ்சம் நுணுக்கமா பார்க்கணும். மேகதாது விஷயத்துல காங்கிரஸுக்கு துரோகத்தை வச்சு அடிக்கிறார். இது டீலிமிட்டேஷன்ல தமிழ்நாட்டின் நலன் கருதி முடிவெடுப்பாங்கிறாரு. இல்லப்பா வந்தே மாதரத்துல வந்தே மாதரம் இவங்க எதிர்த்தாலும் எதுக்கலனாலும் பாஸ் ஆகும்னு தெரியும், பாஸ் ஆகும்னு தெரியும். ஆனா அதை ஒரு டிமாண்டா கொண்டு வராங்கல்ல, எதிர்ப்புல உறுதியா இருக்கும் அப்படிங்கறத. வந்தே மாதரம் வந்து இது எடப்பாடி பிஜேபி ஏற்ற மாதிரி தான், அதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. அவங்க இமேஜும் காப்பாற்றப்பட்டிருக்கோம். இதனால இல்ல விஜய விமர்சிக்கிறதுக்கே அவர் காவி அப்படிங்கிறாங்கல்ல தானே விமர்சிக்கிறாங்க. அப்போ அவங்க பிஜேபியோட அவர்சனை திரும்ப திரும்ப வெளிப்படுத்திட்டு இருக்காங்கன்னு தானே புரிஞ்சுக்கணும். விஜய் எதிரி பண்றாரு. விஜய் வந்து உறுதியானவர் கிடையாது, உங்களை ஏமாத்துறாருங்கிற ஒரு இதை கொடுக்குறாரு. பட் அவங்களுக்கே தெரியும் அல்டிமேட்டா விஜயும் ராகுலும் சேருவாங்கன்னு தெரியும். ஏன்னா ராகுல் தான் விஜய்க்கு ஆதரவா எல்லா வேலைகளும் பண்ணி கொடுத்ததுன்னு தெரியும், அது அவங்களுக்கு தெரியாம இல்லை. ஸோ இந்த அரசியல்ல வந்து ஒரு நிகழ்வுல இருந்து இன்னொரு நிகழ்வு மாறணும்னா அதுக்கு வந்து எடுத்தேங்க கவுழ்த்தேன்னு ஒரே அடியா ஒரே நாள்ல பண்ணிட முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அது நடக்கும். விஜயை பொறுத்த அளவுல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியாச்சு, ஓகே, கவர்னன்ஸ் அவருக்கு தேவை. பிஜேபியோட மோதிரனால என்ன லாபம் இருக்கு? பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுங்க ஒரு விஷயம் இருக்கு. அத பிஜேபி எதிர்ப்பு ஓட்டு எங்க இருக்கு? செத்து போச்சா பிஜேபி எதிர்ப்பு ஓட்டு? ஸ்டாலின் தோத்ததே செத்து போச்சப்பா. என்னப்பா நீங்க இன்னும் பிஜேபி எதிர்ப்புங்கிறீங்க? பிஜேபி எதிர்ப்பு தான் செத்து போச்சு. மைனாரிட்டி ஓட்டா அவங்க தான் செக்யூர் பண்ணுவாங்க. மைனாரிட்டி ஓட்டு ஸ்டாலின் ஜெயித்திருக்கணுமே, 3 தடவை ஜெயித்தவர். இந்த அலைன்ஸ்க்கு நான் சொல்றேன், இந்த அலைன்ஸ்க்கு மைனாரிட்டி ஓட்டு வேணும்னா அப்ப பிஜேபி எதிர்ப்பு ஒரு மைல்டாவது பண்ணணும். அட்லீஸ்ட் தேர்தல் நேரத்துல பாத்துக்குவாங்க, தேர்தல் நேரத்துல பாத்துக்குவாங்க. டெய்லி பேசிஸா ஏத்துட்டு இருக்கணும் என்ன இருக்கு? வெப்டிவி வீவர்ஸுக்கு தான் டெய்லி பேசிஸா இருக்கணும். என்ன யூனிவர்சிட்டியில வந்தே மாதரம் போடும்போது சைலண்டா இருக்கிறாங்க. இப்போ மேகதாது விஷயத்துல யூனியன் கவர்மெண்ட் வந்து கர்நாடகா ஃபேவரா பேசும்போது சைலண்டா இருக்காங்கன்னா அவங்க பணிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தானே மக்கள் பார்த்துட்டு போறாங்க. ராகுல் பிரதமர்னு கூட்டணி வைப்பாரு, அப்ப இது எல்லாமே பேருமே கதிரவன் கண்ட பனித்துளி மாதிரி. அப்போ பிஜேபி ஆமா, இந்த கூட்டணி தான் மோடியை தோக்கடிக்க முடியும்னு 0.7% மக்கள் நல கூட்டணியில எடுத்த திருமாவளவன், 0.4% மக்கள் நல கூட்டணியில் எடுத்த சிபிஎம், 0.4% எடுத்த சிபிஐ எல்லாம் சேர்ந்துக்கிட்டு டங்கு டங்குன்னு இங்க வந்து நிற்பாங்க. சார் இதானே சார் நடக்க போகுது. அப்ப அந்த அலைன்ஸ் வந்து பேசா விஜய் இருந்தாலும் அதை ஆட்டி அசைக்கிறதுங்கிறது காங்கிரஸ். பார்லிமெண்ட் எலெக்ஷன் ராகுல் காந்தி தான், விஜய் ராகுல விட மாட்டார். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம பார்லிமெண்ட் எலெக்ஷன் யார் சந்திச்சாலும் 3ஆவது. சார் இப்போ ஃபைனல் क्वेश्चन, அது ராகுல் இது விஜய்க்கும் பொருந்தும். 3 வரல விஜய் தான் பலம் 35. ஆனா அவரும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம போனாரு, காங்கிரஸ் இல்லாம தனியா பேஸ் பண்ணா அவங்களுக்கும் லாஸ் தான். ஓகே,
சார் ஃபைனல் கொஸ்டின், இன்னைக்கு வர்ற ராகுல் காந்தி வந்து நீட்டால பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸை போய் பாக்குறாரு. நீட் எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்த டிஎம்கேட்ட இருந்து தாங்க எடுத்துக்கலாம், தங்களோட நீட் அணி எதிர்ப்பு எடுத்துக்கலாம். நீட் எதிர்ப்பும் செத்து போன ஒண்ணு. நீட் நல்லது, திறமையான மருத்துவர்கள் வராங்க, ஏழைகள் வராங்க, கார்பரேஷன் பள்ளியில படிச்சவங்க வராங்க. நீட் ஒரு நல்ல விஷயம். இது இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக மோடி என்ன கொண்டு வந்தாலும் எதிர்ப்பான். தமிழ்நாட்டுல அந்த நீட்டுக்கான எதிர்ப்பு, நீட்டுக்காக ஓட்டெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. ஓட்டு இல்லாட்டியும் அது சென்சேஷனல் ஆகுறதுக்கான வாய்ப்பு. இதெல்லாம் செத்தப்பாம்பு அடிக்கிற வேலைங்க, அதெல்லாம் முடிஞ்ச கதை. நீட்டு, இந்த மோடி எதிர்ப்பு, இதெல்லாம் 2026 ஸ்டாலின் தோல்வியிலே முடிஞ்சு போச்சு. அந்த டீலிமிட்டேஷன் எதிர்ப்பு எல்லாமே ஸ்டாலின் வந்து. அப்ப அது ஒரு இஷ்யூவா இப்போ ராகுல் கைய வைக்க என்ன காரணம்? ஒரு இஷ்யூ இல்லைனாலும் சும்மா மோடிக்கு எதிராக நீட்டு அது இதுன்னு பண்ணிட்டு, நீட் வந்து அப்பர் காஸ்டுக்கானது மாதிரியும் மற்றதுங்க மாதிரி ஒரு பொய்யான புரட்டான ஒரு பண்றாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீட்டு வந்து திறமையான இதாக கொடுக்குது. நீட்டு இங்க தொடரத்தான் செய்யுது. நீட் எலெக்ஷன், நீட்டு எக்ஸாம் நடக்கும், நீட்டு தொடரும். நீட்டு நல்லது, திறமையானது, தேவையானது. நீங்க வேணா எடப்பாடி பண்ண மாதிரி 7.5 10 மாத்துங்க. 7.5 கேரளாவில் ஒரு 7.5 அரசு பள்ளிக்கு கொடுங்க, 10 கொடுங்க. நீதிமன்றமே நீட்டை தான் சொல்லி இருக்குது. ஏன் என்னோட லீகல் மேட்டரை கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டா பண்ணி பேசுவார் இந்தியா டுடே மணி, அவர்கிட்ட கேளுங்க. நீட்டு இங்க யாரு நீட்டை நிலை பெற செய்திருக்கிறார், நீதிமன்றமா என்னன்னு கேளுங்க. நீட்டு சரிதாங்கிறது என்னோட வாதம். தமிழிசை போன்ற பாஜக தலைவர்கள் தான் நான் பிஜேபி ஆட்சியில் நடக்கிறத கூட கரெக்டா டிஃபெண்ட் பண்ண மாட்டாங்க. நயனார் டிஃபெண்ட் பண்ணணும். நீட்டு சரிதான், நீட்ல உள்ள பிளஸ் இவ்வளவு இருக்கு. இப்ப நம்ம துக்ளக்ல டிஃபெண்ட் பண்ணி எழுதுறாங்கல்ல நீட்டு சரின்னு, அதே மாதிரி பாஜகவும் நீட்டு சரிங்கிறத ஆணித்தரமா சொல்லணும். வட இந்தியாவில் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டில் அப்படி பிஜேபி காரங்களே தெளிவா சொல்லாததுனால இவர் தமிழ்நாட்டில் வந்து நீட் எதிர்ப்பு வேடத்தை போடுறாரு ராகுல் காந்தி. ஈழத்தமிழர் பிரச்சனைனாலும் சரி, காவிரினாலும் சரி, கச்சத்தீவுனாலும் சரி, முல்லை பெரியார்னாலும் சரி, கூடங்குளம்னாலும் சரி, அவ்வளவு இதுகளையும் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். எடப்பாடி நீங்களே சொல்லியிருக்கீங்க, எடப்பாடிக்கு இந்த எலெக்ஷன்ல லாஸே இல்லை, அவருக்கு 1% கூட தான் செஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. லாஸ் இல்லைங்கிறது உண்மைதான். இந்த 18 விழுக்காடுல இருந்து கெயினும் வரலையே. அதான் பிஜேபியோட ஓட்ஸ் வந்து கெயின் ஆகல அப்படின்ற. 38-41 தானே பேசினாங்க அமித்ஷா. 38 வரலையே, 27 தானே வருது. அப்போ அவருக்கு ஓட்டு அவருக்கு விழுந்திருக்கு. அண்ணாமலை மோடி தலைமையில் எடுத்த ஓட்டுல பெரும்பகுதி விஜய்க்கு போயிருக்கு. ஆந்திரா கர்நாடகா போச்சு, விஜய்க்கு போயிருக்கு. விஜய்க்கு தானே போயிருக்க முடியும். அப்போ அண்ணாமலையும் அந்த லாஜிக்கை தானே பார்ப்பாரு. ஸோ அண்ணாமலையும் லாஜிக்கலா தானே பார்ப்பாரு. கோயம்புத்தூர்ல 2வது இடம் வந்தாரு. தமிழிசை வந்து இது டெபாசிட் தான் வாங்கியிருக்காங்க. அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது தமிழிசைக்கு எவ்வளவு பெரிய ஓட்டு வந்தது, அண்ணாமலைக்கு கோயம்புத்தூர்ல எவ்வளவு பெரிய ஓட்டு வந்தது, ப்ரொஃபசர் சீனிவாசனுக்கு எவ்வளவு பெரிய ஓட்டு வந்தது. இந்த ஓட்டுகள் எல்லாம் எடப்பாடி தலைமைக்கு டிரான்ஸ்பர் ஆகல. அதையெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் இல்லாம அதை அசம்பிளியோட கம்பேர் பண்ணி பார்த்துட முடியுமா? அசம்பிளியோட கம்பேர் பண்ணுங்க, பண்ணாம போங்க, அது உங்க விருப்பம். அதுக்கு இதுக்கு எங்க போச்சுங்கிறதுக்கு நான் பேசுறேன். அது அசம்பிளியோட அது கம்பேர் பண்ண முடியாது. அசம்பிளி வேற, பார்லிமெண்ட் வேறன்னு சொல்லும்போது அந்த பார்லிமெண்ட்டுக்கு விழுந்த ஓட்டு அடுத்த தேர்தலில் இப்படி டிராவல் ஆயிருக்கு. அது அடுத்த அசம்பிளிக்கு தனக்கு வரும்னு அண்ணாமலை கருதுறாரு. அதுக்கு நம்ம அசம்பிளியில தனக்கு விழுந்த ஓட்டு, பாராளுமன்றத்தில் தனக்கு தான் தலைவராக இருந்து விழுந்த ஓட்டு அசம்பிளியில விஜய்க்கு போயிருக்கு. அப்ப விஜய்க்கு ஆதரவா டிராவல் பண்ணா 31 எடுத்துடலாம் அவர் கணக்கு போடுறாரு. அப்ப விஜயோட வீக்னஸை எக்ஸ்போஸ் பண்ணும்போது தானே அது திரும்ப அண்ணாமலை நோக்கி வரும். விஜய்க்கு சாஃப்ட் டவுன் எடுத்தா அது அவர் கணக்கு இப்படி எடுத்து போறாரு. நீங்க வேணா அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் என்ன சொல்றாரு நீ கேட்டுங்க. விஜய் வந்து மக்கள் பெரிய அளவுல நம்பி 35% ஓட்டு போட்டு அவரை சிஎம் ஆக்கியிருக்காங்க. ஆனா இப்போ காவேரி மாதிரி ஒரு ஹை சென்சிட்டிவான விஷயத்த ஹேண்டில் பண்ண தெரியாம விஜய் வந்து திணறாரா? ரொம்ப இம்மெச்சூரான பிஹேவியர் எக்ஸ்போஸ் ஆகுதா? ரிப்பரேரியன் ஸ்டேட் வந்து என்னைக்குமே வந்து மேலே இருக்கக்கூடிய ஸ்டேட்டு வந்து அப்பர் ஹேண்ட்லையும் சட்டம் ஒழுங்கு அது இதுன்னு பண்ணி இந்த ஸ்டேட் வந்து பலகீனமாக இருக்கிறது தான் என்னைக்குமே உள்ள ஒரு காலகட்டம். அதில் டேக்ட்ஃபுல்லாக சில விஷயங்களை பண்ணுறது தான் ஏதாவது ஒரு கொஞ்சமாவது ரிசல்ட் கிடைக்கும். அதில் எந்த முதல்வர் இருந்தாலும் தமிழ்நாட்டு நலனுக்காக தான் நிற்பாங்க. ஆனால் அந்த நலனை அவங்களால காப்பாற்ற முடியுமான்னா அது வந்து ஒரு பலகீனமான இடத்துல இருந்து தான் எந்த முதல்வரும் போர் புரிய முடியும். இதுதான் எல்லாருக்குமே நடந்திருக்குது. முந்தைய காலகட்டத்தில் மூப்பனார் போன்றவங்க வந்து காங்கிரஸில் பவர்ஃபுல்லாக இருந்ததுனால அவங்க வந்து சில விஷயங்களை நாஸ்லுக்கா சில விவசாய நலன் கருதி அது தெரிஞ்சோ தெரியாமலோ தான் அதில் பேர் எடுக்கணுங்கிறத விட வேலை நடக்கணும்னு மூப்பனார் போன்றவங்கெல்லாம் கொஞ்சம் வேலை பண்ணியிருக்கிறாங்க. காமராஜ் போன்றவங்கெல்லாம் என்டையர் சவுத்துக்கே லீடராக இருந்து அவர்
நிஜலிங்கப்பாவை தோத்த நிஜலிங்கப்பாவை நிகர்கிட்ட சொல்லி கர்நாடகாவில் சீட் ஆக்கக்கூடிய பவர்ல இருந்தனால அவருக்கு பவர் செல்லுபடியாக இருக்குது. அது கர்நாடகா முதல்வர்களும் நம்ம மோதுனா நம்மளை சிஎம் மாத்திருவாரோ ஒரு நிகர்கிட்ட சொல்லிங்கிற லெவல்ல சில விஷயங்கள் நடந்திருக்குது. இது தேசிய கட்சி அன்னைக்கு ஆண்டுகிட்டு இருந்த இந்தியாவையும் கர்நாடகாவையும் ஆண்டுகிட்டு இருந்த காங்கிரஸ், தமிழ்நாட்டிலும் அன்னைக்கு காமராஜ் பிள்ளவர் தான் இருந்தது, மூப்பனார் பவர்ஃபுல்லா இருந்தார். அது ஒரு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு பயன்பட்டது தமிழ் மண்ணுக்கு, தமிழக விவசாயிகளுக்கு பயன்பட்டது. மூப்பனார் இன்ஃப்ளூயன்ஸும் காமராஜருக்கு அதிகார வலிமையும். இப்போ மாணிக் தாகூர் சகோதரர் இருக்கிறாரு, பாவம் அவரால் என்ன செய்ய முடியும்? அவர் எதுக்கு போட்டிருக்காங்க? காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி தொடரணும்னு போட்டிருக்காங்க. செல்வ பெருந்தகையை வச்சுக்கிட்டு இருந்தா அது திமுகவுக்கு ஆதரவான ஒருத்தரை வச்சுட்டு இருக்க மாதிரி அர்த்தம். அதே மாதிரி இவங்க ஜோதிமணியை வச்சுட்டு இருந்தாங்கன்னா அது எடப்பாடி கேரளாவில் சதீஷனுக்கு ஆதரவு கொடுத்தாருங்கிறதுக்காக அவரு வந்துட மாட்டாரா, அவரு கூட ஒரு கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்காதாங்கிறதுக்காக ஜோதிமணியை போடுறதா அர்த்தம். ஏன்னா ஜோதிமணி கால் ஸ்ட்ரேடிங் விஜயை அடிச்சுட்டாங்க. அந்த இடத்துக்குள்ள நியாயத்தை பேசாம கம்முன்னு இருந்தாரு மாணிக் தாகூர். அப்போ ஒரு நியாயத்தை ஜோதிமணி மாதிரி துணிச்சலோட ஒரு பெண் தலைவர்னாலும் உண்மையை நேர்மையா பேசக்கூடிய அளவு கூட ஒரு துணிவு இல்லாம டெல்லிக்கு ஜால்ரா முழுக்க இருக்கக்கூடிய மாணிக் தாகூர் அவங்க தலைவரா போட்டிருக்காங்க. அவர் இந்த இடத்துக்குள்ள என்ன பேசிவிடுவாரு, என்ன செயல்படுத்தி விட முடியும்? இல்ல, இப்போ தண்ணி வாங்கி தர வேண்டியது காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூரோட வேலையா இல்ல முதல்வர் சிஎம் ஓட வேலையா? அவர் இங்க என்ன பண்ணாருங்கிற கேள்விதான் வருது. அவர் எதுவுமே பண்ணல, அப்ப அவர் இன்காம்பிடண்டா இருக்காருன்னா மக்கள் பார்ப்பாங்க. அந்த அந்த நெக்சஸுக்குள்ள மாணிக் தாகூரால எதுவும் பண்ண முடியாதுன்னு ஏன் சொல்றான்னா, மாணிக் தாகூருங்கிறவரே தலைவரா போட்டது விஜய்க்காக தான் போட்டாங்க, விஜய் கூட்டணிக்காக தான் போட்டாங்க. விஜயோட ஒரு நாமினியா தான் செல்வ பெருந்தகையை உடனே நீக்கணுங்கிற அடிப்படையில விஜய்க்காக இந்த இதை போட்டிருக்காங்கிறதான் இங்க செய்தி. அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப விஜய்க்காக தாவேகா கூட்டணிக்காக திமுக ஆதரவாளர் செல்வ பெருந்தகையும் விஜய நியாயத்துக்கு அமர்ச்சி துணிச்சலான்னு என்ன ஜோதிமணியும் அவரை மாத்திக்கிட்டு இவரை நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டு இவரை போட்டிருக்காங்கன்னா இவருக்கு என்ன இருக்க முடியும் ஒரு காங்கிரஸ் தலைவரான்னு சொன்னேன். காங்கிரஸும் இங்க சரி சிறுக போயிட்டு காமராஜ் பீரியட்ல நம்பர் 1 பார்ட்டி 45 விழுக்காடு உள்ள கட்சி, ஐயா மூப்பனார் பீரியட்ல 20 விழுக்காடு உள்ள கட்சி, டிசைடிங் ஃபேக்டர். இப்ப அந்த கட்சிக்கு ஒரு 5 விழுக்காடுங்கிற லெவல்ல தான் அது கூட செல்வாக்கு வளையமே இருக்கும். ஸோ மாணிக் தாகூரால் எதுவும் பண்ண முடியாது காங்கிரஸாலங்கிற அந்த பழைய வரலாற்றை சொல்லும் போது இதை சொன்னேன். ஸோ இந்த மாணிக் தாகூர் யாருன்னா தாவேக்கா கூட கூட்டணி வேணுங்கிறதுக்காக காங்கிரஸ் போட்டது. இந்த இடம் தான் விஜய் தப்பு பண்ண இடம். கர்நாடகா நம்மள காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே இருக்கு, ஈஸியா டீல் பண்ணிக்கலாம். நம்ம இதுதான் நமக்கு அங்க கர்நாடகாவில் செல்வாக்கு இருக்கு, ரசிகர்கள் இருக்காங்க, படங்கள்லாம் ஓடி இருக்குன்னு ஒரு கணக்கு போட்டாரு. அதை மதிக்கக்கூடிய ஆளா இவரு சிவகுமார் சுத்தமா இல்ல. அவரே ராகுலுக்கு ஆளுதான். ஆனா ராகுல் கிட்டயே காவிரி பிரச்சனையை காட்டி பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி எழுப்பி வந்திருக்கிறார். அதாவது சித்தாராமையாவுக்கு முழுக்க பிஜேபி ஆப்ஷன் கிடையாது. இவர் யோகி நல்லா பண்றாரு, யோகி இந்துத்துவா இருக்கான்னு யோகியை பாராட்டி தான் தேவைப்பட்ட பிஜேபி கூட கைகுலுக்க தயங்க மாட்டான்னு மிரட்டி மொத்தத்துல மேகதாது அணையை கட்டுவான்னு அந்த காவேரி பேசின் ஏரியா கர்நாடகாவில் போல்டு மைசூர்ல இருக்கக்கூடிய 11 தொகுதி 2 தொகுதி தான் ஜெயித்திருக்காங்க. இவர் தம்பி கூட தோத்து போயிட்டார், டி.கே. சுரேஷ். ஒன்று ஒரு ரிசர்வ் தொகுதி, ஒன்று சாமராஜ் நகரா ஒன்று ஜெயித்திருக்காங்க. இன்னொன்று அந்த ரேவந்த் அந்த அவருக்கு பேர ஒரு பணிப்பெண், அந்த ஒரு அசிங்கம், அந்த இதில் தோத்து போச்சு. மீதி தொகுதி எல்லாம் பிஜேபி ஜனார்டல் எஸ் குமாரசாமி கவுடா ஒக்காலிகா ஓட்டு. அதனால அந்த ஓட்டை பிடிக்கிறதுக்கு மீண்டும் தான் சிஎம் ஆகுறதுக்கு அதை பகடையா வைக்கிறார். மக்களவையா சட்டமன்றமானு கேட்காதீங்க, மக்களவையில இது ஸ்வீப் ஆயிட்டு, ஸ்வீப்பான இடம் அசம்பிளிலையும் போயிடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். மக்களவை வேற சட்டமன்றம் வேறன்னு எனக்கு தெரியும். ஸோ அவர் பையனே அந்த தம்பியே பார்லிமெண்ட்ல தோத்துட்டான். இந்த 11 தொகுதிக்குள்ள இதை இஷ்யூவா வச்சு தான் பெரிய லீடரானுன்னா தான் 28லையும் பாஜக வந்தா பாஜக கையில போயிடும், லிங்காயத்து கையில போயிடும். ஒருவேளையில காங்கிரஸே மீண்டும் கொண்டு வரதுக்கும் இந்த இடத்துக்குள்ள தான் லீடரா இருக்கிறதுக்கும் இதை வச்சு முழுக்க அரசியல் பண்றாரு அவர். சிவகுமார் பண்ணக்கூடிய அரசியல் ராகுல் காந்தியும் தாண்டி அரசியல்.
கர்நாடகாவையும் தாண்டி அரசியல். அந்த ஒக்காலிகா பெல்ட்டுக்குள்ள விவசாயிகள் பெரும்பாலும் ஒக்காலிகாஸ் தான் இருக்காங்க. அந்த ஓட்டு அரசியல், எலக்ட்ரல் பொலிட்டிக்ஸ், ஒக்காலிகா கம்யூனிட்டியை மையமா வச்சு அவர் பண்ற அரசியல். தேவகவுடாவுக்கும் குமாரசாமி கவுடாவுக்கும் எதிராக பண்ணக்கூடிய அரசியல். பாஜகவும் ஜேடிஎஸும் இணைஞ்சதுல சட்டமன்றத்துல தோத்த ஜேடிஎஸ் பழச்சிக்கிட்டு குமாரசாமி மத்திய மந்திரி ஆயிட்டாரு, என்னமா மீண்டும் இந்த பகுதியில செல்வாக்கு பெறணும்னா பாஜகவும் ஜேடிஎஸும் ஜெயித்துட்டாங்களே, என்னமே இங்க செல்வாக்கு பெறணும்னா இங்க வந்து காவிரியை வச்சு அரசியல் பண்ணாதான் இருக்கணும். இவருக்கு வந்து ராகுல் காந்தியே இந்த இடத்துக்குள்ள வந்து இந்த இஷ்யூக்குள்ள வந்து செகண்டரி தான். ராகுல் காந்தியே செகண்டரி தான். மட்டும் ராகுல் காந்தியும் விஜய்க்காக வந்து சிவகுமார் எல்லாம் பயிக்க போறதில்லை. தமிழ்நாடு சென்ட்ரிக்கு வேற, எனக்குன்னு எங்க குடும்பத்துக்குன்னு பார்லிமெண்ட்ல ஒரு வாக்கு வலிமை இருக்கு. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத ஸ்டாலின் 2014 கீழே போயிட்டாரு. கலைஞர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ல எடப்பாடி கீழே போயிட்டாரு. விஜயும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம கீழே போயிருவீங்க. உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வேணும், எங்களுக்கு ஸ்டாலின் விட செல்வாக்கான நீங்க வேணும். இது தமிழ்நாட்டோட இந்த டீல் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வேணும், அது ராகுல் காந்தி. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைன்னா நீங்களும் 3வது போனாலும் பேரலாம். ஸோ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் உங்களுக்கு வேணும், நாங்க இருக்கோம். எங்களுக்கு தோத்து போன ஸ்டாலினோட ஜெயித்த நீங்க வேணும். ஸோ இந்த வியாபாரம், இந்த அக்ரிமெண்ட், இந்த கான்ட்ராக்ட் தமிழ்நாட்டோட முடிஞ்சு போச்சு. இதை மையமா வச்சு நீங்க கர்நாடகாவில் பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா அதுல விஜய்க்கு பெரிய ஏமாற்றம். இல்ல இப்ப விஜய கிட்டத்தட்ட அவமானப்படுத்துற மாதிரி நேத்து பிரஸ் மீட் பேசின சிவகுமார் என்ன சொல்றாருன்னா, என்னைய பார்க்கணும்னு நேரம் கேட்டாங்க, பட் சுச்சுவேஷன் சரியில்லை, நீங்க வர வேண்டாம் அப்படின்ட்டு அவர் ஓப்பனா பிரஸ் மீட்லயே விஜய் அவமானத்தான் படுத்துறாரு. கர்நாடகா ஓட்டர்ஸை இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அல்ல விஜய். அந்த ஓட்டர் ஏன் ஓட்டர்ஸ் ஏன் பின்னாடி நிற்பாங்கிறாரு. அந்த ஓட்டர்ஸுக்காக நான் நிற்கிறேன், அவனுக்காக நிற்கிறேன், ஏன் பின்னாடி நிற்கிறான்னு இஷ்யூ பேஸ்டா நிற்கிறாரு. இதுல விஜய அவமானப்படுத்துற மட்டும் இல்ல, ராகுல் காந்தியே சொன்னாலும் கேட்க மாட்டாரு. இல்ல விஜய் ஏன் அப்போ சுப்ரீம் கோர்ட்டோ இல்ல நீதிமன்றத்தையோ இல்ல காவிரி ஆணையத்தையோ அணுகாம சிவகுமாரை சந்திக்கணும்னு ஒரு முடிவு பண்ணது ரொம்ப தப்பான கால்குலேஷனா? அவர் பண்ணினது எம்ஜிஆர் குண்ட்ராவை மதிச்ச மாதிரி மதிச்சிருப்பார்னா சரியான கால்குலேஷன் தான். இங்க இருக்கிறது குண்ட்ராவ் இல்ல, ஒக்காலிகா இருக்கிறாப்புல. விளையாட கொன்ற மாதிரி, நம்ம விளையாட கொன்ற மாதிரி விவசாய ஜாதி, அவங்க நலம் தான் அங்க இருக்குது, அவங்க விவசாயம் தான் அங்க டாமினண்டா இருக்குது. அது இந்த காவிரி இஷ்யூவே லிங்காயத் பொலிட்டில எல்லாம் பெருசா வராது. எங்க நம்ம காவிரி, நீங்க திருநெல்வேலி தானே, காவிரி இஷ்யூல நம்ம திருநெல்வேலியில என்ன யார் கொதிப்பா? ஒண்ணுமே கிடையாது. அப்பா என்ன சொல்லுவாரு, பேச்சு பாற தண்ணிய ராதாபுரத்துக்கே விட மாட்டான், காவிரி தண்ணிய எப்படி இதைத்தானே அப்பா அப்பா நினைச்சு அதானே பேசுவாரு. நம்ம பகுதிதானப்பா நீ. அப்போ அதே மாதிரிதான் கர்நாடகாவிலையும் உயிர்நாடி பிரச்சனை ஓல்டு மைசூர் ரீஜன்ல உயிர்நாடி பிரச்சனை. அங்க உள்ள விவசாயிகள், குறிப்பா அங்க உள்ள பலமான விவசாயிகள் நம்ம ஒரு வெள்ளாள கவுண்டர்கள் மாதிரி ஒக்காலியா கவுண்டார், ஒருதாய் மக்கள் ஒரே என்னன்னு கூட சொல்றாங்க. குறிப்பிட்ட பெல்ட் இஷ்யூ, அதுதான் இஷ்யூ. அப்போ அந்த இஷ்யூக்குள்ள சிவகுமார் லீடர் அவர். அது முக்கியமா குண்ட்ராவுக்கு எம்ஜிஆர் முக்கியம். குண்ட்ராவு எம்ஜிஆர் ரசிகர், ஆர்ஜிஆர் எம்ஜிஆர், ஆர்ஜிஆர் எம்ஜிஆர் ரசிகர்னு அவர் போட்டுக்குவாரு. அப்போ அவருக்கு எம்ஜிஆருக்கு கர்நாடகா செல்வாக்க குண்ட்ராவை மதிச்சாரு. அப்ப சிவகுமார் நமக்கு பல்பு கொடுத்துருவாரு அப்படிங்கறத விஜய் ப்ரிடிக்ட் பண்ணாம போயிட்டாரு. அந்த இடத்துல ஏமாந்துட்டாரு, காம்ப்ளசண்டா இருந்துட்டாரு, தப்பு கணக்கு போட்டு. ஓகே, ஏன்னா இப்ப எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து நீங்க போய் பேசுறது தப்பான ஒரு முடிவா போயிரும், அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க, நீதிமன்றத்தை நாடுங்கிற ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொன்னாங்க. அந்த விஷயத்தையும் அவரு காது கொடுத்து, அதாவது காங்கிரஸ் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்பி ஃபியூச்சரிஸ்டிக்கா அவங்க நமக்கு கரெக்டா இருப்பாங்க, எம்ஜிஆர் மாதிரி ஒரு பேர் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அங்க வந்து குண்ட்ராவ் லீடர் இல்ல, சிவகுமார் லீடர், மக்கள் செல்வாக்குள்ள. அதுதான் அங்க பிரச்சனை, லீடர். அது மட்டும் இல்ல, ஒக்காலிகாஸ் மத்தியில ஜேடிஎஸ் காலி பண்ண நினைக்கிறார், ஜேடிஎஸ் முறியடிச்சு தான் லீடர் ஆக நினைக்கிறார். அதுதான் அவருக்கு பிரியாரிட்டியே தவிர விஜய் அவருக்கு பிரியாரிட்டி இல்லை. அதனாலதான் நிறைய பேட்டிகள் அது இதெல்லாம் வந்து அவரு ஒரு டைப்பா கொடுத்திருந்தாரு கவுன்சிலிங் இல்லையா, அவரே கொஞ்சம் ஒரு மாறுபட்ட ஒரு கோணங்கள் எல்லாம் கொடுத்திருந்தாரு. இப்போ அதை அவரு தெளிவா பண்ணிட்டாரு. இப்போ இந்த கர்நாடக மக்கள் நலனை மீறி ராகுல் காந்தி ஏன் பேச போறாரு? ராகுல் காந்தி பேச மாட்டாரு. இப்போ இது ரிலேட்டடா போய் நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த்கிட்ட கேள்வி கேட்காங்க, அவர் பதில் கூட சொல்லாம பயந்து ஓடுறாரு. இப்போ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட் மேல மக்களுக்கு என்ன மதிப்பீடு வரும்? டிவிகே கவர்மெண்ட் மேல மதிப்பீடு வந்து அவங்களோட நடவடிக்கைகள் மூடுமந்திரமா கொண்டு போயிருக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு கண்டென்ஷியஸ் இஷ்யூஸ், ஃபெயிலியரா முடியக்கூடிய ஒரு இஷ்யூல ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டு நம்ம எல்லாம் ஒன்னா நிற்கணுங்கிற ஒரு இதை காட்டியிருக்கணும். இவருக்கு வந்து
அந்த இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி கூட ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டிருக்காரு. ஓஎஸ் மணியன் அதிமுக காரங்க போயிருக்காங்க, நாம் தமிழர் போயிருக்காங்கன்னா டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங்கு இஷ்யூ பேஸ்டாட்டும் அவர் ஒரு சின்ன கட்சியில கூட அவரை பார்க்காமலும் அவர் ஒரு பெரிய பிளேயர் தானே அவரை மதிச்சிருக்காங்க. நீ பார்த்திருப்பீங்கல்ல, கொஞ்சம் ஆட்கள் எல்லாம் பக்கத்துல இருக்க பார்த்தா நாம் தமிழர் சீமானு போயிருக்கிறாரு. அப்போ இந்த ஒரு சூழலை அரசு அனுபவிச்சிருக்க கூடாது. எத்தனையோ காவிரி பிரச்சனைக்காக நம்ம ஆல் பார்ட்டி மீட்டிங் தமிழ்நாட்டில் பல முதல்வர்கள் போட்டிருக்காங்க. அப்போ ஆல் பார்ட்டி மீட்டிங் போடாமலே நாம இது பண்ணிடுவோம்னு சொன்னா அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல ஒரு சாதகமான ஒரு சூழல் வரும். அந்த சூழல்ல நாம இண்டிவிஜுவலா ஸ்கோர் பண்ணலாம்னு நினைச்சிருக்கீங்க. ஓகே, நீங்க ஸ்கோர் பண்ணுங்க, ஸ்கோர் பண்ணா போங்க. தமிழ்நாட்டின் நலன் குறைஞ்சபட்சமாவது நிறைவேற்றப்படணுங்கிறதா எல்லாரோடைய விருப்பமும் எதிர்பார்ப்புமா இருக்கும். இப்போ குறைஞ்சபட்ச நலன் கூட நிறைவேற்றப்பட முடியாத ஒரு சூழ்நிலைய காவிரி டெல்டா பகுதியில் கர்நாடகாவில் ஒக்காலியா பெல்ட்டுக்குள்ள பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய சிவகுமார் அதை பண்ணிட்டாரு. அவர் ஒக்காலியா பொலிட்டிக்ஸ் தான் பண்ணுவாரு, அவருக்கு வாக்கு வங்கி அரசியலுக்கு தான் பண்ணுவாருங்கிறத இவங்க கணிக்க தவறிட்டாங்க. தமிழ்நாட்டில் இது பெரிய வாக்கு வங்கி அரசியலா இல்லை. இல்ல சார், ஆனா இப்ப டெல்டா பகுதிகளில் விவசாயிகளுக்கு காவிரி நீருங்கிறது இப்ப நம்ம சவுத் சைடு அது மேல ஒரு பெரிய இம்பாக்ட் கிடையாது. ஆனா டெல்டா மக்கள் அதை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியவர்கள் தானே. இப்ப விவசாயிகள் மக்கத்துல ஒரு பெரிய அதிருப்தி விஜய் மேல உருவாயிருக்கா? விவசாயிகள் மத்தியில உள்ள அந்த 3ஆம் தேதி உதயநிதி ஸ்டாலின் நடக்கக்கூடிய போராட்டம் தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு விஜய் தமிழக அரசு ஓடுறதுக்கான ஒரு காரணமா அமைஞ்சிருக்குது. பல ஆங்கிள் பண்ணலாம், நெகோசியேஷன்ல பண்ணலாம், ட்ரிபியூனல்ல போகலாம், உச்சநீதிமன்றத்துக்கு போக முடியும். இப்படி வேற என்ன இது இருக்குது? அவ்வளவுதான். இல்ல, முக்கியமான வழிகள் இதுதான். இந்த வழியில ட்ரிபியூனல் ஆர்டரை இது பண்ணதுக்கு நம்ம பந்து பண்ணோம்னா அவன் அதோட பந்து பண்ணுவான். அப்போ லாண்ட் ஆர்டர் 2 இடம் வந்துன்னா அது மீண்டும் பிரச்சனை தான். ஸோ இதுல கோஆபரேஷன் ஃபர்ஸ்ட், அதே டைம்ல ரைட்ஸை விட்டு கூட முடியாது. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டாடி விவசாயிகள் பிரதிநிதிகளையாவது கூப்பிட்டு பேசினா அவங்களுக்கு ஒரு கன்வின்சிங்காவது இருக்கும். விவசாயிகள் பதில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி இருக்கணும். அது விஜய் பண்ணாதது தப்பு, அது தவறான ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி சோன்குள்ள போயிருந்தோம். அது தவறு. அதுலதான் இப்ப நீங்க ஸ்கோர் பண்ணலாம்னு நினைச்சிருக்கீங்க. நம்ம நீங்க அண்டர் ஸ்கோர் பண்ணணும் நம்ம போக வரல. இப்ப தண்ணி ஏதாவது கிடைச்சா போதுன்னு நினைத்தா நம்மளும் நினைக்கிறோம், நாட்டின் நம்ம மக்கள் நல்ல நினைக்கிறோம். ஆனா உங்களை சினப் பண்ணிட்டாருன்னு சொன்னா உங்க கணக்கு அதுல தப்பி போச்சுன்னு அர்த்தம். நீங்க ரிபகர்ஷன்ஸ் எப்படி வரும், பின்விளைவுகள் எப்படி வரும், இப்படித்தான் சிவகுமார் முடிவெடுப்பாரு, ராகுல் சொன்னா உடனே சிவகுமார் கேட்டுக்குவாரு, அந்த கணக்கு நீங்க போட்டது தப்பு. அவர் அவருக்கு தேர்தல் அரசியல அவர் முன்னிறுத்தி பயணிக்கிறார். அதுல நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இல்ல, இப்போ முன்னாடி நீர்வளத்துறைக்கு இப்ப திமுக கவர்மெண்ட்ல துரைமுருகன் இருந்தாரு. துரைமுருகன் மாதிரி ஒரு சீனியர் அக்ரஸிவான பொலிட்டீஷியன் ஹேண்டில் பண்ண போர்ட்போலியோவை கொண்டு போய் ஒண்ணுமே தெரியாது புஷி ஆனந்த்கிட்ட கொடுக்கும்போது அவருக்கு ஒரு நார்மல் பிரஸ் மீட் கூட அட்ரஸ் பண்ண முடியாம இருக்கு. அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தொடர்ந்து ஒரு பின்னடைவு தானே. அட்லீஸ்ட் அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஓரளவுக்கு பெர்ஃபெக்டான ஆள்டையாவது கொடுக்கணும். இல்ல யார் பெர்ஃபெக்டான ஆளை சொல்லுங்க. அது எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் செக்ரட்டரி வச்சாதான் அந்த விஷயத்தை சரியா அட்ரஸ் பண்ணணும்ல சார். ஆனந்த் அவருக்கு லாயலிஸ்ட். லாயலிஸ்ட்ங்கிறதுக்காக நீங்க ஒரு இம்பார்ட்டன்டான போர்ட்போலியோ கொடுக்கும்போது அது அவங்களோட வீக்னஸ் வெளியே எவிடென்ட்டா தெரியுது இல்ல. நீங்க இதுல அவரால் பேட்டி கொடுக்க முடியல, அவரோட சப்ஜெக்ட பேச முடியலன்னு சொல்றீங்க. ஆமா, ஓகே. துரைமுருகன் அளவு அந்த சப்ஜெக்ட்ல வேற யாரும் குய்வைவா இல்லை. ஓபிஎஸ் அளவு இல்லை. ஜெயலலிதா அளவு அதை ஃபைட்டிங் ஸ்பிரிட்டா கொண்டு போனவங்க இல்லை. அதுதான் எடப்பாடி வாராரு. இப்ப எடப்பாடி என்ன சொல்றாரு? 212 படி அசம்பிளி ப்ரொசீஜரே தப்புன்னு இவரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வழக்கு தொடர்ந்திருக்காரு. இது திமுகவுக்கு எதிராட்டம், அதிமுகவுக்கு எதிராட்டம். ஸோ அந்த இஷ்யூல தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்கோர் பண்ணது ஜெயலலிதா தான் சட்டப்படி. இப்போ நமக்கு வழி சட்டப்படியான தீர்வு தான். இதுல தாவேக அரசே ஆல் பார்ட்டி மீட்டிங் கூடாதது தப்பு. அப்படி இருக்கும்போது புஷி ஆனந்த்கிட்ட கேட்டா ஏன் ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிடலன்னு கேட்பீங்க. என்ன பதில் சொல்லுவாரு? கேட்டா ஆலோசனையில இருக்கு, இல்ல முதல்வர் முடிவு எடுப்பாருன்னு ஒரு ரொம்ப சிம்பிளான டெம்ப்ளேட் ஆன்சர்ஸையாவது சொல்லியிருக்கலாம். அவர் பயந்து ஓடும் போது அது அவர் தவறு. அவர் என்ன பயந்து ஓடக்கூடாது. தமிழக விவசாய நலனை காப்போம், அனைத்து வழிகளிலும் காப்போம். முதல்வர் இதுல உறுதியா இருக்கிறாரு, கும்பிடு போட்டுட்டு வேற கேள்வி ராஜ்மோகன் மாதிரியோ இல்ல நிர்மல்குமார் மாதிரி அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள்கிட்டையாவது கொடுத்து பேச சொல்லணும். அது சிஎம்க்கு பெர்ராகேட்டிவ். ஓகே, பெர்ராகேட்டிவா இருந்தாலும் இது பீப்புளோட இஷ்யூங்கும்போது மக்கள்கிட்ட அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா இந்த இஷ்யூல நம்ம
அமைச்சரை கூட்டிட்டு போய் கர்நாடகாவில் எல்லாம் சாய்ச்சலாம்னு நினச்சிப்பாரு. அந்த கணக்கு தப்பிட்டு இது ஒரு அனுபவம், அவ்வளவுதான். இது வந்து கசப்பான அனுபவம். அதில் விஜய் வந்து இதில் பாடம் படிச்சிருக்காருன்னு தான் நான் பார்க்கணும். டேக்கன் ஃபார் கிராண்டட் இல்லை. இல்ல இப்போ உதயநிதி தலைமையில இப்ப போராட்டம் இன்னொரு நடக்குதுன்னா அது வந்து கவர்மெண்ட்டை எந்த அளவுக்கு ப்ரெஷரா கொடுக்கும்? ஏன்னா அடுத்து இல்ல, இல்ல, உடனே காவிரி immediate-ஆ issue- அசெம்பிளி வர ஸ்டார்ட் ஆகுது. காவிரி இஷ்யூவில் விஜய்க்கு எதிரான ஒரு வாக்கு இதை உதயநிதி ஸ்டாலின் விவசாயிகள் மத்தியில் கொண்டு வருவார். திமுக சார்பில் கொளத்தூர் தொகுதியில சில சந்தேகங்கள் எழுப்பியிருந்தாங்க. அதுக்காக வாக்குப்பதிவுல ரீகவுண்ட் நடைபெற்றது. அதுல வந்து இப்போ திமுக சார்பில் குற்றம் சாட்டியிருக்காங்க. இதுல நிறைய முறைகேடுகள், பிரச்சனைகள் நடந்திருக்கு. நாங்க தேவைப்பட்டா நீதிமன்றத்தை அணுகுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவுல ஒரு சார்ஜை முன் வச்சிருக்கிறாங்க. இந்த இஷ்யூ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமா இல்ல ஜஸ்ட் ஒரு அலிகேஷன் அப்படிங்கிற லெவல்ல அது நின்றுமா? அதாவது ஸ்டாலினோட தோல்விங்கிறது யாராலும் ஜீரணிக்க முடியல. இப்படி நடந்திருக்குமா, இந்த மாதிரி இதாக இருக்குமாங்கிறது தான் எல்லாரோட இது. அது அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லாருமே ஸ்டாலினோட தோல்வி வந்து அதிர்ச்சி தான். யாரும் அதை விரும்பலை. அந்த சூழ்நிலையில் திருச்சியில் இடைத்தேர்தல் வந்தால் ஸ்டாலின் வெற்றி பெற்றுவாருங்கிற ஒரு சூழல் கூட அன்னைக்கு இருந்தது. இப்போ அது எல்லா காயமே ஆறுங்கிற மாதிரி நாட்கள் ஆகி அது அதோடைய அந்த வீரியம் வந்து தோத்ததுமே ஸ்டாலினுக்கு மேலே மக்கள் மத்தியில் வந்து ஒரு சிம்பதிங்கிறது வந்து பற்பல இஷ்யூவில் அதோட திசை மாறுது. இப்போ இப்படி ஒன்று திமுக எடுத்திருக்கிறாங்க. வாட் எவர் மேபி அவங்களுக்கு நீதிமன்றத்தை அணுகிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது. நீதிமன்றத்தை அணுகும்போது தேர்தல் ஆணையம் அதற்கு தக்க பதிலை சொல்லுன்னு நினைக்கிறேன். நேற்றைய தினம் நான் தமிழக முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை அறிவாலயத்தில் போய் சந்தித்தோம். நான் என் நண்பர்கள் எல்லாம் போய் சந்தித்து தயாநிதி மாறன் உடன் இருந்தார். தத்துவ மேதை டி கே சீனிவாசன், பழைய ஒரு திராவிட இயக்க மூத்த தலைவர், அவரோட சன் டி கே இளங்கோவன், அவர் ராஜ்யசபா உறுப்பினர், எல்லாம் பொறுப்பெல்லாம் இருக்கக்கூடியவர் தான், அவரு கூட இருந்தார். ஆர்எஸ் பாரதி, இவங்கெல்லாம் இருக்கும்போது நான் சில பொதுவான அரசியல் விஷயங்களை பேசிட்டு வந்தேன். அவர் தோத்தது வந்து எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி தான். அவர் தோற்றிருக்க கூடாதுங்கிறதான் எல்லாருடைய ஒரு பார்வை. இப்போ பல பிரச்சனைகளை நாம் அவர்கிட்ட பேசிட்டு வந்தோம். குறிப்பாக என்னோட ஒரு கருத்தாக இதை சொன்னேன். இது ஏற்காடு தேர்தலோட கலைஞரோட நடவடிக்கையை சொன்னேன். ஏற்காடு தேர்தலோட கலைஞர் வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராட்டு அனைத்து கட்சிகள் ஆதரவையும் கேட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு போராட்டம், காவிரி போராட்டத்தில் அனைத்து கட்சி தோழர்களும் கலந்துக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டை ஆதரிக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் நீங்கள் வந்து எல்லாருக்குமே அதை காமன் கால் ஏற்காடு தேர்தலில் கலைஞர் எடுத்த ஒரு முடிவை வந்து நீங்கள் எடுக்கலாமேங்கிற ஒரு கருத்தை நாம் முன் வச்சேன். அவர் வந்து புன்முறலோடு கேட்டுக்கிட்டாரு. இன்னும் பல கருத்துக்களை அவருடன் பரிமாறிட்டு வந்தேன். பட் அதே வேளையில் இந்த இது ஹெவியாக நேற்று தான் போயிட்டு இருந்தது. இதை பற்றி அவர்கிட்ட நான் எதுவும் பேசலை. அது சட்டம் என்ன பண்ணுதோ அது பண்ணட்டு சட்டப்படியான இதுகளை திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அணுகலாம். அவங்க ஒரு ஒரு சந்தேகத்தை மட்டும் கிளப்பிக்கிட்டு நீதிமன்றத்துக்கு போவாங்களாங்கிறதுல இல்ல, அவங்க சந்தேகமா இல்ல, முக்கியமான சில விஷயங்களை சொல்றாங்க. 30% மிஷினுக்கு மேல போதுமா, அதை வந்து பாதுகாக்கலாம், அதுல உள்ள சீல்கள் வந்து புதுசா இருக்கு, அதுல உள்ள அட்ரஸ் வந்து புதுசா எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆதாரத்தோட அவர் குற்றம் சாட்டுறாரு. நிச்சயமா அப்படி இருக்கும்னா அவங்க நீதிமன்றத்தை அணுகலாம். தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக அவங்களுக்கு ஒரு உண்மையிலே அந்த இது வந்து எப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். ஸோ அவங்க சட்டமும் நீதித்துறையும் தான் அதற்கு வெளிச்சம் காட்டணும். எப்படி இருக்குது உண்மை நிலைமை என்னங்கிறது நீதிமன்றத்தில் தெரியும். அதுக்கு அவங்க வந்து நீதிமன்றத்தை அணுகணுங்கிறது என்னோட பார்வை. ஓகே, ஆனா இப்போ சென்னை சோன் ஃபுல்லாவே விஜயோட அலை ஹெவியா வீசி இருக்கு. அதனாலதான் வேட்பாளர் யாருன்னே தெரியாம எல்லா தொகுதியிலையும் விஜய் கட்சி ஜெயிக்கக்கூடிய சூழல் வந்துச்சு. ஆனா இப்படி இருக்க சூழல்ல இவங்க ரீகவுண்ட் கேட்டு அதுல அகைன் டிவிகே சரியான முறையில தான் ஜெயிச்சிருக்கு, விஎஸ் பாபு தான் ஜெயிச்சதுன்ற ஒரு விஷயம் வரும்போது அது ஸ்டாலினுக்கு இன்னொரு ஒரு செட்பேக் தானே, தோல்வியை மறுபடியும் ரிமைண்ட் பண்ற மாதிரி ஆகும்ல. அது உங்களுக்குள்ள சந்தேகத்துக்கு பிரேமா பேசி இருந்தால் நீதிமன்றத்துக்கு போங்க அல்லது விட்டுருங்க, அவ்வளவுதான். இது அவங்க தான் முடிவெடுக்கணும். நாம என்னோட பார்வை வந்து சென்னையில் அதிமுக ஒரு ஃபைட்டை கொடுக்காதது வந்து தாவேகா எழுச்சிக்கு ஒரு காரணம். இப்போ நீங்கள் விழுப்புரம் சிதம்பரத்தில் பாமக ஒரு சைடு, விசிகா ஒரு சைடு இருக்கும்போது வந்து ஒரு டஃப்பான ஃபைட் இருக்கும்போது அங்கே தாவேகா வந்து 3வது போயிட்டு, விழுப்புரம் சிதம்பரத்தில் தாவேகா 3வது போயிட்டு, திருமாவளவனோட அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஒரு பதற்ற தன்மைக்கும் அது ஒரு காரணம். திமுக வந்து வெற்றி பெற்ற தாவேகா அணிக்கு வருவாங்களா, தாவேகாவை தோக்கடிக்கிறதுக்கு
மற்ற எல்லா கட்சிகளும் சேர்ந்து கலைஞர் எல்லாரும் சேர்ந்தா தோக்கடிச்சிடலான்னு சொல்லுவார் இல்லையா, அந்த ஒரு முடிவுக்கு போவாங்களா? கண்டிப்பாக தோல்வியடைஞ்சு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் வெற்றி பெற்றவங்களை தோக்கடிப்பாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் விழுப்புரம் சிதம்பரத்தில் தாவேக்காவுக்கு செல்வாக்கு ரொம்ப கீழே 3வது இடம் தான். எடப்பாடி, ஸ்டாலின், தாவேக்காங்கிற விஜயங்கிற லெவல் இருக்கனால அவர் திமுகவுக்கு ஆதரவான சில பேச்சுகளை பேசிட்டு இருக்கிறாருன்னு சொன்னால், அங்கே வந்து டஃப் ஃபைட் இருந்தது, தாவேக்காவால் நுழைய முடியல. இங்கே அதிமுக பாஜக கூட்டணியும் சரியாக ஒர்க் அவுட் ஆகாமல் கீழே போகும்போது இந்த பகுதியில் வந்து தாவேக்கா எழும்பி வந்துட்டதா தான் நான் பார்க்குறேன்.